ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது நம் மனதின் சமநிலை எப்பொழுதுமே உடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நாம் வாழ்க்கையில் பிறந்தோம், வளர்ந்தோம், எல்லோரையும் போல் பல புறகிணிகளை பேசிக்கொண்டு, அடுத்தவர்கள் குறைகளை பேசிக்கொண்டு, அப்படியே நாம் காலத்தை கடத்தி இறந்து போவதல்ல பிரத்யாகாரம். மனித வாழ்க்கை மனித வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் கோல் செட்டிங் என்று சொல்வார்கள். அதுபோல் ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து ஒரு வருடத்திற்குள் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பேன், ஒரு நிரந்தரமான வேலை செய்வேன், அல்லது நிரந்தரமான ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வேன். இந்த பூமியில் நான் இறந்த பிறகும் என்னுடைய பெயர் நிலைத்திருக்கும்படி ஏதாவது செய்துவிட்டு நான் மரணத்திற்கு தயாராவேன் என்பதை போல் நாம் எதை செய்தாலும் அது ஒரு குறிக்கோளோடு, ஒரு லட்சியத்தோடு செய்தோமேயானால் அதற்கு பெயர் பிரத்யாகாரமாகும். இந்த பிரத்யாகாரத்தை நன்றாக யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நம் மனதை உடைக்கும் செயல் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. கூர்ந்து கவனித்து பாருங்கள். நல்லதும் நல்லதை போலவே தெரியும், கெட்டதும் நல்லதை போலவே தெரியும். உதாரணமாக ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் கதாநாயகன் பேசுவதும் சில சமயங்களில் நியாயம் போல தோன்றும், வில்லன் பேசுவதும் சில நேரங்களில் நன்மை தருவதைப் போலவே தோன்றும். அதனால் எதையும் நாம் தீர்க்க யோசித்து நம் சூழ்நிலைகளை பொறுத்து, நம் பாரம்பரியம், குடும்பம், எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து நாம் எந்த காரியத்தை முடிவெடுத்தால் அதற்கு பேர் பிரத்யாகாரமாகும். அதனால் கூர்ந்து கவனித்து வாழுங்கள். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது. அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்கள். நன்மை உண்டாகட்டும். நன்றி.